Now the next program title is example for develop a class in auto storage class. It means how to develop a user defined data type like class in auto storage class. ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பு, அந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பில் இருக்கிற ஒரு கேட்டகரி தான் நம்மளுக்கு கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிளாஸை எப்படி சார் டெவலப் பண்ண போகிறோம் ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படின்னு. ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ்னால் இங்கே பார்ட் ஆர் யூனிட் ஆர் செஷன்வாங்க. அந்த செஷனுக்குள்ளார யூசர் டிஃபைன் டேட்டா டைப் எப்படி டெவலப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். இந்த டெவலப்ன்றல த்ரீ கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அவைலபிள். ஒன்று வந்து டிக்ளேர், இன்னொன்று டிஃபைன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சஸ். இல்லை நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, இந்த டிக்ளேர் அப்படின்னா நம்மளுக்கு கிரியேட் பண்ணுறாங்க கிளாஸ் டிக்ளேர் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் see here, this is called as class declaration part, this is called as class definition part, this is called as class declaration part ending pointer. Here we are terminate class declaration part. class create பண்ணிக்கப்பட்ட இந்த இடத்துல நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா here I created one member procedure inside of the class. இப்போ ஒரு சப்ரோக்ராம் கிளாஸுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா அதை மெம்பர் சப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இந்த மெம்பர் சப்ரோக்ராமோட கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொசீஜர் அப்படின்றாங்க, அதாவது மெம்பர் ப்ரொசீஜர். ஏன்னா முன்னாடி வந்து வாய்டுன்னு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கிளாஸ் டிக்ளேர்ட் அண்ட் டிஃபைன் இன்சைட் ஆஃப் த ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ். சார் இது எப்படி சார் நீங்கள் ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, see here, this is found, this scope found in nested செக்ஷன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து எனக்கு இங்கே கீழே வரைக்கும் பாருங்கள். இப்போ திஸ் ஸ்கோப் கால்ட் அஸ் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ். இந்த ஸ்கோப்பை வந்து பேரண்ட் ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி மெயின் ஸ்கோப்புன்னு சொல்லலாம். திஸ் ஸ்கோப் கால்ட் அஸ் பேரண்ட் ஸ்கோப் ஆர் மெயின் ஸ்கோப். பட் திஸ் ஸ்கோப் கால்ட் அஸ், இந்த ஸ்கோப்பை நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா சப்ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி நம்மளுக்கு நெஸ்டட் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெஸ்டட் ஸ்கோப்குள்ளார நீங்கள் கிரியேட் பண்ணுறது எல்லாமே, நெஸ்டட் ஸ்கோப்குள்ளார கிரியேட் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்துட்டு எனக்கு ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ்குள்ளார தான் இருக்கும். எனக்கு இதே இது நீங்கள் வந்து பேரண்ட் ஸ்கோப் ஆர் மெயின் ஸ்கோப்குள்ளார கிரியேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ்குள்ளார தான் இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸில் கிரியேட் பண்ணுறத, ஃபார் எக்ஸாம்பிள் தீஸ் ஆர் டெவலப்ட் இன் ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ், வி காண்ட் ஆக்சஸ் தீஸ் திங்ஸ் இன் அவுட் சைட் ஆஃப் ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ். இந்த ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ் இப்போ முடியும் போதே இது எல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸோட லைஃப் டைம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிரும் அப்படின்னு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் auto when ending auto storage class automatically destroy this class from memory and then object is also destroy from memory அப்படின்னு இருக்காங்க. அதான் இந்த ப்ரோக்ராமில் நம்ம சொல்ல வர்றது. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, ஒன் மோர் டைம் I repeated, here I declared defined one subprogram. இந்த இடத்துல நான் வந்து ஒரு சப்ரோக்ராம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். Here I declared one subprogram, here I defined that subprogram inside of the class. கிளாஸுக்குள்ளார அந்த சப்ரோக்ராம் இருக்கிறதுனால இதை மெம்பர் சப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. see here, this subprogram declared outside of the class, this subprogram declared outside of the class, then that kind of subprogram called as just subprogram. இப்போ ஒரு கிளாஸ்க்கு வெளியில் சப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருந்தா அதை ஒரு சப்ரோக்ராம்னு மட்டும்தான் சொல்லுவோமே தவிர அது ஒரு மெம்பர் சப்ரோக்ராம்னு சொல்ல மாட்டோம். this is called as subprogram declaration part, this is called as subprogram definition part. ஸோ அந்த சப்ரோக்ராம் டெஃபினேஷன் பார்ட் தான் நம்மளுக்கு வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸில் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற நெஸ்டட் ஸ்கோப், அதுக்குள்ளே இருக்க சப்ஸ்கோப் இஸ் ஹெல்ப்ஸ் டு டெவலப் ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ இதில் பாருங்கள், நவ் கர்சர் இனிஷியலி என்ட்ரிங் இன் டு மெயின் ஸ்பெஷல் சப்ரோக்ராம். இந்த மெயின் ஸ்பெஷல் சப்ரோக்ராமுக்கு தான் கர்சர் என்ட்ரு ஆகும். ஸோ அப்படி என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் நம்பர் 1ல் மெயின் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அவுட்புட். ஹியர் ஐ ட்ரை டு ஆக்சஸ் ஆர் கால் user defined subprogram. that user defined subprogram found here in the display dataங்கிற காலிங் பார்ட். இங்கே நான் வந்து ஒரு சப்ரோக்ராமை கால் பண்ணுறாங்க. இந்த சப்ரோக்ராம் யாரோடதுன்னா யூசர் டிஃபைனோடது. யூசர் டிஃபைன் சப்ரோக்ராமை இங்கே கால் பண்ணுறோம். இப்போ இந்த யூசர் டிஃபைன் சப்ரோக்ராம் காலிங் பார்ட் என்ட்ரிங் இன்டு யூசர் டிஃபைன் சப்ரோக்ராம் டிக்ளரேஷன் பார்ட். மொதல் எடுத்தோன்னா யூசர் டிஃபைன் சப்ரோக்ராமோட டிக்ளரேஷன் பார்ட்டுக்கு போகும். நெக்ஸ்ட்டு யூசர் டிஃபைன் சப்ரோக்ராம் டெஃபினேஷன் பார்ட்டுக்குள்ளார என்ட்ரு ஆயிருக்கும். இப்போ இதுக்குள்ளார என்ட்ரு ஆகணும்னா நம்மளுக்கு அவுட்புட் நம்பர் 2 என்ன வரும் அப்படின்னீங்கன்னா, டிஸ்பிளே டேட்டா ஸ்டார்டட் அப்படிங்கிறது அவுட்புட் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு கர்சர்ஸ் எங்கே வரும் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ் ஸ்கோப்குள்ளார என்ட்ரு ஆகிடுச்சு. ஆனால் இப்போ கிளாஸ் எக்ஸிக்யூட் பண்ணி அது மெமரியில் ஸ்டோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கோன்னா மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கோ, ஆனால் கால் பண்ணாது.
because object only invoke a class, object only operate a class, object ஆல மட்டும்தான் இந்த கிளாஸ்க்குள்ள இருக்க ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ண முடியும்னு இருக்காங்க. ஸோ ஹியர் ஐ டிக்ளேர்ட் ஆப்ஜெக்ட் டு கிளாஸ். நான் இங்கே ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ்க்குள்ள கிரியேட் பண்ணிக்க கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். சின்ஸ் ஐ வாண்ட் ஆக்சஸ் மெம்பர் ப்ரொசீஜர் பை திஸ் ஆப்ஜெக்ட், நான் மெம்பர் ப்ரொசீஜரை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ திஸ் ஆப்ஜெக்ட் invoke member procedure, this object operate member procedure. இந்த ஆப்ஜெக்ட் இந்த மெம்பர் ப்ரொசீஜரை கால் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு அவுட்புட் நம்பர் என்ன இருக்கும்னா 3 ஷோ டேட்டா P028A இருக்கும். ஸோ எனக்கு அவுட்புட் நம்பர் 4. இங்கே எனக்கு ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ் எண்டிங் ஆகிடுது. நவ் ரிட்டர்ன் பேக் டு லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ். நான் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகும்போது எனக்கு அவுட்புட் நம்பர் 4 என்னென்னா டிஸ்பிளே டேட்டா எண்டிங் அப்படின்னு சொல்லி இங்கே வருது. இப்போ எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னீங்கன்னா, சார் எங்கே சார் போகும் அப்படின்னீங்கன்னா டிஸ்பிளே டேட்டா சப் ப்ரோக்ராம் காலிங் பார்ட்டுக்கு போகும். டிஸ்பிளே டேட்டா சப் ப்ரோக்ராம் காலிங் பார்ட் ஃபவுண்ட் ஹியர் இட் செல்ஃப். ஸோ இந்த இடத்துல எனக்கு கர்சர் ரிட்டர்ன் பேக் டு நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கர்சர் சுவிட்ச் ஓவர் ஆகும். அப்போது எனக்கு அவுட்புட் நம்பர் 5ல் மெயின் எண்டிங்னு இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் அவுட்புட் சொன்னது மெயின் ஸ்டார்டர், செகண்ட் அவுட்புட் இஸ் டிஸ்பிளே டேட்டா ஸ்டார்டர், third output is show data P028A, fourth output is display data ending, fifth output is main ending அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ சேம் அவுட்புட் ஆல்சோ ரைஸ்ட் ஹியர். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ட்ரை ஹியர். ஸோ அவுட்புட் ஸ்க்ரீன் ரிட்டர்ன் அவுட்புட் அண்ட் கோட் பிளாக் IDE கமெண்ட் பிளாக் கண்டெயின் அவுட்புட் போத் ஆர் ஈக்குவல். ஸோ நம்மளுக்கு ரெண்டுமே சமமாக இருக்குது. நவ் ஐ ப்ரெஸ் எஸ்கேப் கீ ட்வைஸ். இந்த இடத்துல நான் 2 தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். சார் எனக்கு இதில் இந்த க்ரைட்டீரியா த லிமிட்டேஷன்ஸ் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொடுத்துருக்க கமெண்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். நல்லா வாட்ச் இட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஐ ட்ரை டு டிக்ளேர் ஹியர். இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம், ஹியர் ட்ரை டு டிக்ளேர் declare object to auto storage class has user defined data type like class. அந்த கிளாஸோட பேர் என்ன, P028A அப்படின்னு இருக்கு. இப்போ நான் ஆட்டோ ஸ்டோரேஜ் here I try to declare a object. Here I try to declare a object in local storage class. 2. Here I try to declare a object in local storage class. So storage class குள்ளார நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நான் ஆப்ஜெக்ட் டிக்ளேர்னா நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். Here I try to declare means the create. Here I try to declare a or create a object in local storage class. 2. Auto storage class contain user defined data type like class. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னீங்கன்னா, நான் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸில் ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ்க்குள்ளார இருக்கிற ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். Is it possible to access அப்படின்னா it is highly impossible. We can't